பார்க்கச் சொல்வோம். சாதிவாரி கணக்கெடுப்பு. வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீடு. அனைத்து ஜாதியினருக்கும் சமூக நீதி கிடைக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம். இராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அறிவுறுத்தலின்படி மாவட்ட செயலாளர் சந்தானதாஸ் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் முகமது அலி வரவேற்புரை நிகழ்த்த மாநில சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளர் சகுபர் சாதிக், மாநில செயற்குழு உறுப்பினர் சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாவட்ட ஊடகப் பேரவை செயலாளர் தொண்டி ஆனந்தன், மாவட்ட அமைப்பு தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவர்களது கோரிக்கைகளான: சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும், 10.5% வன்னியர்கான இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், அனைத்து ஜாதியினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அமைப்பு செயலாளர் பாண்டி, திருவாடானை ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் எங்கராஜா மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இறுதியாக தொண்டி பேரூர் கழக செயலாளர் ஹரிஹரசுதன் நன்றி தெரிவித்தார். வணக்கம். சமூக நீதி மருத்துவர் ஐயாவின் உயிர் மூச்சு கொள்கை, சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு கொள்கை ஓயாது ஓயாது. வன்னியர் இடஒதுக்கீடை நிறைவேற்றவில்லை. ஏன் நிறைவேற்றவில்லை? ஏன் நிறைவேற்றவில்லை? இது சமூக அநீதி, சமூக அநீதி. தமிழக அரசு பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட மருத்துவர் ஐயா வாழ்கவே, போராட்டம் இது வருகிறது. சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே நடத்து. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. அக்கறை இல்லையா? தமிழக அரசுக்கு அக்கறை இல்லையா? தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்கள் வன்னிய சாதி, கல்வி, வேலைவாய்ப்பு, வன்னிய பின்னணியை இன்று தமிழகம் முழுக்க ஐயாவினுடைய வழிகாட்டுதலின்படி வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க கோரியும், சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த கோரியும், அனைத்து சாதிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதை கோரியும் இன்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயா அவர்கள் சென்னையிலே கலந்து கொண்டு பல லட்சக்கணக்கான மக்களுடன் அங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு நாமும் நமது இந்த மேற்கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரிய போராட்டத்தை கட்டமைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட செயலாளர் சந்தனதாஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.